மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் தரம் 1 மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சுற்றாடல் பாடத்தின் தொடர்ச்சியான பயிற்சிகள் பார்ப்போம். நாங்கள் சுற்றாடல் சார் அலகுகளில் ஒவ்வொரு அலகுகளாக படிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு அலகுகளிலும் இருந்து நாங்கள் ஒவ்வொரு பயிற்சிகள் செய்திருக்கிறோம். தொடர்ச்சியாக அந்த பயிற்சிகளை இன்றைக்கும் பார்ப்போம். இப்போ நாங்கள் சுற்றாடலில் உங்களோட பாடத்திட்டத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு அலகுகள் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக பார்ப்போம். நாங்கள் நிறைய மிருகங்கள் பறவைகள் பார்த்துருக்குறோம். எங்களை சுற்றி உள்ளதை சூழல் என்று சொல்கிறோம். இந்த சூழலில் நாங்கள் நிறைய அவதானிக்கிறோம். அதில் பாருங்க, இங்கே சில மிருகங்கள் பறவைகள் இருக்குது. தரப்பட்டுள்ள உருக்களின் இளமை பருவங்களை இணைப்போம். பாருங்க, சிறியதாக இருந்தால் அதனுடைய குட்டி என்று சொல்லுவோம். பறவைகளும் மிருகங்களும் இருக்குது. அதே போல் இங்கேயும் பெரிய மிருகங்கள் சிறிய மிருகங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் பெரிய மிருகத்துடைய குட்டியை நாங்கள் இனங்காண்போம். இப்போ பாருங்க, இதில் முதலாவதாக என்ன இருக்குது? சிங்கம். அடுத்தது பாருங்க, பூனை இருக்குது, நாய், பசு, இது என்ன? கோழி. இப்போ இதனுடைய சிறிய உருவங்களை இங்கே நாங்கள் இணைப்போம். அதனைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? இளமை பருவம். இப்போ பாருங்க, இப்போ முதலாவது சிங்கம். சிங்கத்துக்கு எது வரும்? இங்கே இருக்கு சிங்க குட்டி. அடுத்ததா பாருங்க, பூனை. பூனைக்கு என்ன இருக்கு? பூனை குட்டி. நாய், நாய் குட்டி. அடுத்ததா பாருங்க, பசு. பசு கன்றுன்னு சொல்லுவோம். கோழி, கோழி குஞ்சு. இப்போ நாங்கள் இங்கே சிங்கம் சிங்க குட்டி, பூனை பூனை குட்டி, நாய் நாய் குட்டி, பசு பசு கன்றுன்னு சொல்லுவோம். கோழி கோழி குஞ்சு. சரியான இளமை பருவங்களை இங்கே தொடர்பு படுத்தியிருக்கிறோம். அடுத்தது பாருங்க, சரி பிழை இடுவோம். சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் இடுவோம். இப்போ சூரியன் இயற்கையாக ஒளி தரக்கூடியது ஆகும். இப்போ நாங்கள் ஒளி தரக்கூடியவை இரவு வானம் பகல் வானம் பார்த்துருக்குறோம். அங்கே நிறைய வானத்தில் அவதானிக்கிறோம். என்னென்ன இருக்கும்? நாங்கள் ஆகாயத்தில் பார்க்கக்கூடியது சூரியன் இருக்கு, சந்திரன், நட்சத்திரங்கள், முகில்கள் நிறைய அவதானிக்கிறோம். அதில் சிலது எங்களுக்கு ஒளி தரக்கூடியதாக இருக்கும். சிலது இரவில் ஒளி தரும், சிலது பகலில் ஒளி தரும். இப்போ இங்கே சூரியன் இயற்கையாக ஒளி தரக்கூடியது. அதிலையும் நாங்கள் இயற்கையானது செயற்கையானதுன்னு பிரித்து படிச்சிருக்கிறோம். செயற்கையானது என்னவாயிருக்கும்? பாருங்க, லைட்ஸ், மின் குமிழ்கள், மின் விளக்குகள், இது எல்லாமே செயற்கையானது, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது படிச்சிருக்கிறோம். இப்போ இயற்கையானது தான் என்ன? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் இயற்கையாக ஒளி தரும். ஆகவே இங்கே சூரியன் என்னது? இயற்கையாக ஒளி தரக்கூடியது. இப்போ இது சரி. இப்போ நாங்கள் சரி போடுவோம். இரண்டாவது பாருங்கோ, பழங்களை கழுவிய பின் உண்ண வேண்டும். பழங்களை மட்டுமல்ல, நாங்கள் உணவு வகைகள், காய்கறிகள், பழங்கள், ஏனைய வேறு உணவு வகைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கழுவி
சமைக்க வேணும், கழுவிய பின் சாப்பிடுறோம். இப்போ இங்கே பழங்களை என்ன செய்ய வேணும்? நன்கு கழுவி அதன் பின் உண்ண வேண்டும். இது என்ன? சரியானது. நாங்கள் சரி போடுவோம். மூன்றாவது பாருங்க, தபாலகத்தில் முத்திரை பெற முடியாது. தபாலகம் ஆங்கிலம், இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? போஸ்ட் ஆஃபீஸ். அங்கே என்னென்ன இருக்கும்? கடித உரைகள் இருக்கும், முத்திரைகள் இருக்கும், கடிதங்கள் இருக்கும். நாங்கள் இங்கே தபால் பெட்டி இருக்கும். இங்கே முக்கியமானது என்ன? முத்திரைகள் இருக்கும். கடிதங்கள் அனுப்புறதுக்கு முத்திரைகள் அவசியம். கடித உரையில் முத்திரை ஒட்டப்பட்டிருக்கும். இப்போ இங்கே முத்திரை பெற முடியாது என்றது என்னவா இருக்கும்? பிழை. தபாலகத்தில் முத்திரையை நாங்கள் பெறலாம். அதே இதை பிழையானது, நாங்கள் பிழை அடையாளம் இடுவோம். அடுத்தது பாருங்கள், நோயாளிகளை பராமரிப்பவர் தாதி ஆவார். தாதி என்றா யாரு? நர்ஸ். ஆங்கிலத்தில் நர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நோயாளிகளுக்கு மருந்து கொடுப்பவர் வைத்தியர். அவர்களை பராமரிப்பது தாதி. இப்போ இது என்ன? சரி. சரி அடையாளம் இடுவோம். ஐந்தாவது பாருங்க, இனிப்பான உணவுகளை அதிகம் உண்ணுதல் நல்லது. எப்பவுமே இனிப்பு வகைகள், எண்ணெய் வகைகள் போன்ற உணவுகளை நாங்கள் குறைவாக சாப்பிட வேண்டும். அப்போதுதான் எங்களுக்கு வருத்தங்கள், நோய்கள் ஏற்படாது. இப்போ இனிப்பு வகைகளை நாங்கள் குறைவாக உண்ண வேண்டும். எதை அதிகமாக உண்ண வேணும்? பழங்கள், பால், தானியங்கள், காய்கறிகள் போன்றவற்றை நன்கு அதிகமாக உண்ண வேண்டும். கீரை வகைகள், இப்போ நீங்கள் சிறுவர்களாக இருக்கிற நீங்கள் கட்டாயம் கீரை வகைகள் எல்லாம் அதிகமாக உண்ண வேண்டும். அது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது. இப்போ இங்கே இனிப்பு வகைகள் அதிகம் உண்ணுறது கூடாது. இப்போ நல்லதுன்னு இருக்கிறபடியா இது என்ன? பிழையானது. நாங்கள் இங்கே என்ன போடுவோம்? பிழை அடையாளம் இடுவோம். இப்போ இங்கே சூரியன் இயற்கையாக ஒளி தரக்கூடியது. பழங்களை நன்றாக கழுவிய பின் உண்ண வேண்டும். தபாலகத்தில் முத்திரை நாங்கள் பெறலாம். நோயாளிகளை பராமரிப்பவரை நாங்கள் தாதி என்று சொல்லுவோம். இனிப்பான உணவுகளை அதிகம் உண்ணக்கூடாது. பழங்கள், கனிப்புக்கள் நிறைந்த பழங்கள், இரும்பு சத்து நிறைந்த கீரை வகைகள், தானியங்களை நாங்கள் அதிகமாக உண்ண வேண்டும். சரியா? நாங்கள் இதில் நிறைய விடயங்கள் படிச்சிருக்கிறோம். சரியானதை பிழையானதை இனங்கண்டு இருக்கிறோம். அடுத்ததான் பார்ப்போம், ஒரு தொடர்பு படுத்துறது. இதில் பாருங்க, சில வேலை செய்பவர்கள் இருக்கிறார்கள், அதற்கு பயன்படுத்துகிற பொருட்களும் இருக்கு. எந்த வேலைக்கு எந்த பொருட்களை பயன்படுத்தலாம்? பாருங்க, தச்சர், தேங்காய் பறிப்பவர், தபாட்காரர், மின் இணைப்பாளர், தையல்காரர். மற்ற பக்கம் என்ன இருக்கு? கத்தரிக்கோல், குறடு, பலகை, கத்தி, அஞ்சல். அஞ்சல் என்னன்னு சொல்லலாம்? கடிதம். பாருங்க, தச்சர், தச்சு வேலை செய்பவர். அவர் எதை இதில் பயன்படுத்துவார்? தச்சு வேலை செய்பவர். இங்க பலகை இருக்கு பாருங்க, பலகைகளை அறிந்து அந்த பலகைகளில் தளபாடங்களை செய்பவர் தான் தச்சர். இவர் பலகையை பயன்படுத்துவார். தேங்காய் பறிப்பவர் கத்தியை பயன்படுத்துவார். தேங்காய்கள் வெட்டுவதற்கு கத்தியை பயன்படுத்துவார். தபாட்காரர் அஞ்சல், நாங்கள் அஞ்சல்காரர் என்றும் சொல்லலாம். அஞ்சல் என்றால் கடிதங்கள். தபால்காரர் அஞ்சலை பயன்படுத்துவார். மின் இணைப்பாளர் கரண்ட் வேலை, மின்சார வேலை செய்பவர். குறடு பயன்படுத்துவார். தையல்காரர் எதை பயன்படுத்துவார்?
துணிகளை வெட்டுவதற்கு கத்தரிக்கோலை பயன்படுத்துவார். இப்போ இங்கே சில வேலைகளும் அதற்குரிய பொருட்களும் தரப்பட்டிருக்கு. அதை நாங்கள் சரியாக தொடர்பு படுத்தி இருக்கிறோம். பாருங்க, தச்சர் பலகை, தேங்காய் பறிப்பவர் கத்தி, தபாட்காரர் அஞ்சல், மின் இணைப்பாளர் குரடு, தையல்காரர் கத்தரிக்கோல். சரியா இங்க தொடர்பு படுத்தி இருக்கிறோம். அடுத்தது பார்ப்போம். இன்னும் ஒரு சரி பிழையிடுக. சரியாய் சரியெனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் இடுவோம். முதலாவது என்ன இருக்கு? தொலைபேசி மூலம் உரையாடலாம். சிறுவர்கள் பத்திரிகை வாசித்தல் கூடாது. மின்னல் வெட்டும் போது வானொலி கேட்போம். கணனி மூலம் கல்வி கற்கலாம். தொலைக்காட்சி கற்புல செவிப்புல சாதனமாகும். இது எதை பற்றியதா இருக்கு? நாங்க சுற்றாடல் அலகில படிச்சிருக்கிறோம். தொடர்பாடல் சாதனங்கள். இதுல தரப்பட்டுள்ள பயிற்சியில இந்த தொடர்பாடல் சாதனங்கள் தொடர்புடையதா தான் இருக்கு. நிறைய தொடர்பாடல் சாதனங்கள் பார்த்துருக்குறோம். அதன் வகைகள், அது எதற்கு பயன்படுவது, இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். இங்கே தொலைபேசி மூலம் உரையாடலாம். இப்போ எங்களுக்கு அது தெரியும். தொலைபேசின்னா என்ன? ஃபோன். ஒவ்வொரு விதமான தொலைபேசிகள் இருக்கு. எல்லா தொலைபேசியிலையும் நாங்கள் உரையாடலாம். தற்போது நவீன முறையில் நாங்கள் முகம் பார்த்தும் கதை ஒருவதை பார்த்து கதைக்கக்கூடியதா இருக்குது. உரையாடலாம். இது என்ன? சரி. நாங்கள் சரி அடையாளம் இடுவோம். இரண்டாவது பாருங்க, சிறுவர்கள் பத்திரிகை வாசித்தல் கூடாது. இப்போ சிறுவர்கள் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லோருமே வாசிப்பு பழக்கத்தை முன்னேற்ற வேணும். அப்போ அதிலையும் சிறப்பாக பத்திரிகை என்ன, நியூஸ் பேப்பர், பத்திரிகை வாசிக்கிறது நல்லது. நிறைய செய்திகளை அறியலாம். எங்களுக்கு வாசிப்பு பழக்கமும் ஏற்படும். அதோட ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நடக்கிற, எங்களை சுற்றி நடக்கிற எல்லா விடயங்களையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். பத்திரிகை சாதாரணமாக மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒன்று. ஆகவே எல்லோரும் வாங்கி படிக்கக்கூடியதாக இருக்கும். மொபைல் ஃபோனில் எங்களால் இணையத்தை பயன்படுத்தி எல்லோராலும் தெரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் பத்திரிகையில் நாங்கள் எல்லாரும் படிக்கக்கூடியதாக இருக்குது. பத்திரிகை வாசிக்கிறது என்ன? நல்ல விடயம், முக்கிய அவசியமானதும் ஒன்று. இங்கே வாசித்தல் கூடாதுன்னு இருக்கிறபடியா இது என்ன? பிழையானது. நாங்கள் பிழை அடையாளம் இடுவோம். மூன்றாவது பாருங்க, மின்னல் வெட்டும் போது வானொலி கேட்போம். அதாவது மின்னல் மின்னும் போது நாங்கள் என்ன செய்யக்கூடாது? இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்தக்கூடாது. மின்னல் தாக்கம் ஏற்படும். அதனால் இங்கே வானொலி கேட்போம் இருக்கிறதால பிழை போடுவோம். வானொலி ஒரு இலத்திரனியல் சாதனம். அதனால் இங்கே பிழை அடையாளம் விடுவோம். நான்காவது பாருங்க, கணனி மூலம் கல்வி கற்கலாம். கணனி ஒரு இலத்திரனியல் சாதனம். சிறப்பாக அதில் நிறைய விடயங்கள் இருக்குது. அங்கே நாங்கள் கல்வி கற்கக்கூடிய வசதியும் இருக்குது. அதனால் இங்கே சரி அடையாளம் இடுவோம். தொலைக்காட்சி கற்புல செவிப்புல சாதனமாகும். தொலைக்காட்சி அதாவது கற்புலன்னா என்ன? கண்ணால் பார்க்கக்கூடியது. செவிப்புல காதால் கேட்கக்கூடியது. இங்கே கண்ணாலையும் பார்த்து காதாலையும் கேட்கக்கூடியதாக இருந்தால் அது கற்புல செவிப்புல சாதனம். கண்ணால் மட்டும் பார்த்து நாங்கள் செய்தியை அறியலாம் என்றால் அது கற்புல சாதனம். உதாரணமாக ஏதாவது குறியீடுகள் சமிக்ஞைகளை கண்ணால் பார்க்கிறோம். அதில் இருக்கிறபடி நாங்கள் தகவலை அறிகிறோம். ஆகவே அது கற்புல சாதனம். அதே மாதிரி செவிப்புல சாதனம் காதால் கேட்கிறது மட்டும். வானொலி, உதாரணத்துக்கு வானொலியை குறிப்பிடலாம். வானொலியில் காதால் நாங்கள் கேட்டு செய்தியை அறிகிறோம். ஆகவே வானொலி செவிப்புல சாதனம் மட்டும்.
இங்க இரண்டும் சேர்ந்ததா பாருங்க. தொலைக்காட்சி இருக்கு, அதே மாதிரி கணனி இருக்கு. அவே தொலைக்காட்சியில நாங்கள் கண்ணாலையும் பார்த்து காதாலையும் கேட்டு செய்திகளை அறியலாம். அவை இது இரண்டும் சேர்ந்தது. சரியானது நாங்க சரி அடையாளம் இடுவோம். இப்ப பாருங்க, இங்க தொலைபேசி, பத்திரிகை, வானொலி, கணனி, தொலைக்காட்சி இவை எல்லாம் என்ன? தொடர்பாடல் சாதனங்கள். இதுல இலத்திரனியல் சாதனங்களும் இருக்கு, மற்ற ஏனைய சாதனமும் இருக்கு. எது இலத்திரனியல் சாதனமா இருக்கும்? மின்சாரத்தை பயன்படுத்தி உபயோகிக்கக்கூடியது இலத்திரனியல் சாதனமா இருக்கும். நீங்க தொலைபேசி இலத்திரனியல் சாதனமாகவும் இருக்கும், மற்ற சாதனமாகவும் இருக்கும். இங்க தொலைபேசிக்கு நாங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தித்தான் சார்ஜ் போடுறோம், அதனால இலத்திரனியல் சாதனம். பத்திரிகை அப்படி அல்ல. வானொலி இலத்திரனியல் சாதனம், கணனி, தொலைக்காட்சி இலத்திரனியல் சாதனம். கடிதங்கள் இலத்திரனியல் சாதனம் அல்ல. அவை அந்த வகையையும் இங்க நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி கட்புல, செவிப்புல சாதனமாகவும் பிரித்து பார்க்கலாம். இப்ப இங்க தொடர்பாடல் சாதனங்களை நாங்க குறிப்பிட்டிருக்கிறோம். தொடர்பாடல் சாதனங்களோட தொடர்புடைய பயிற்சி. அடுத்ததா பாப்போம், பொருத்தமானவற்றை சுற்றி வட்டம் இடுவோம். சரியா? இங்க பாருங்க, வைத்தியர், போலீஸ் அதிகாரி, சாலை உதவியாளர், தீ அணைப்பாளர், தபால்காரர். சரியா? அதற்குரிய படங்கள் தான் இங்க தரப்பட்டுள்ளது. 2 வகையான படங்களா இருக்கு. அதுல சரியான படத்தை நாங்க இனங்கண்டு வட்டமிடுவோம். வைத்தியர், இந்த இருவர்ல யார் வைத்தியர்? பாருங்க, யாரா இருக்கும்? முதலாவதா இருப்பவர் தான் வைத்தியர். அவருக்கு பாருங்க டெலஸ்கோப் அணிந்திருக்கிறார். சரியா? ஆவே இவர் வைத்தியர். இரண்டாவது பாருங்க, போலீஸ் அதிகாரி. இவர் யாரா இருக்கும்? இரண்டாவது படம் தான் போலீஸ் அதிகாரி. பாருங்க, போலீஸ் உடையும் தொப்பி அணிந்திருக்கிறார். சாலை உதவியாளர் அப்படின்னா வீதியில வேலை செய்வர். உங்களுக்கு பாடசாலையிலையும் மஞ்சள் கோட்ல வாகனங்களை நிறுத்தி வாகனங்கள் செல்லுவதற்கும் நிறுத்துவதற்கும் உதவியாளரா இருப்பார். உங்களை பாதையை கடக்குவதற்கு உதவி செய்வார். அவர் சாலை உதவியாளர் தான் இவர். தீ அணைப்பாளர், இதுதான் தீ அணைப்பாளருடைய உடை. பாருங்க, தொப்பி அணிந்திருக்கிறார். ஃபுல்லா அதற்குரிய ஆடை அணிந்திருக்கிறார். இவரை நாங்க தீ அணைப்பாளர்னு சொல்லுவோம். தபால்காரர், உங்களுக்கு தபால்காரர் தெரியும் பாருங்க, கடிதங்களுடன் இருப்பார். இவர்தான் தபால்காரர். சரியா? இப்ப இங்க நாங்க வைத்தியர், போலீஸ் அதிகாரி, சாலை உதவியாளர், தீ அணைப்பாளரை இனங்கண்டு இருக்கிறோம். சரியாக? இவர்கள் எல்லாம் யாரு? எங்களுடைய சூழல்ல வேலை செய்பவர்கள். இதைவிட ஆசிரியர் இருக்கிறார், அதிபர், ஏனைய நிறைய வேலைகள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அடுத்ததா பார்ப்போம். இங்க இன்னும் ஒரு தொடர்படுத்துறது, நாங்க சூழல், நாமும் சூழலும் அழகு படிச்சிருக்கிறோம். அதுல நிறைய விடயங்கள் பார்த்திருக்கிறோம். நாமும் பாடசாலையும் தோட்டத்துக்கு வரும் பிராணிகள் இப்படி நிறைய படித்திருக்கிறோம். இப்போ எங்களுடைய சூழல்ல நிறைய விடயங்களை நாங்க அவதானிக்கிறோம். இயற்கை அம்சங்களும் இருக்கு, செயற்கை அம்சங்களும் இருக்கு. பாருங்க, தோட்டம், மலை, நீர், பூக்கள், சந்திரன், இது எல்லாமே நாங்கள் எங்களை சுற்றியுள்ள சூழல்ல அவதானிக்க கூடியது. இவற்றுக்கு பொருத்தமானவற்றை நாங்க இங்கால தொடர்பு படுத்த போறோம். பாருங்க, அழகானது, குளிர்ச்சி, வண்டு, குடை, மலை. இங்க தோட்டம், தோட்டத்துக்கு எது பொருத்தமா இருக்கும்? தோட்டம் அழகானதா தான் இருக்கும்.
அதை விட வேறு எது பொருத்தமா இருக்கும்? பாருங்க, வண்டு. தோட்டத்திற்கு வரும் பிராணிகள்ல வண்டு நாங்க படிச்சிருக்கிறோம். வண்ணத்து பூச்சி, வண்டு, பறவைகள். இப்போ இதுல பொருத்தமானதா நாங்க வண்டை தொடர்பு படுத்தலாம். அடுத்தது பாருங்க, மழை. மழைக்கு எது பொருத்தமா இருக்கும்? குடை. மழைக்கு நாங்க குடையை பயன்படுத்துவோம். நீர். நீர் என்னவா இருக்கும்? நீர் என்றால் அது மழை. நீர், தண்ணீர் கிடைக்கும் வழிகளில் ஒன்று மழை. குளங்கள், ஆறுகள், கடல், கிணறுகள், இப்படி நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல ஒன்றுதான் மழை. இப்ப தண்ணீர் கிடைக்கும் வழிகள்ல ஒன்று மழை. மழை நீர் நல்லதா, உப்பு தன்மையுடையதா? மழை நீர் நல்ல நீராக இருக்கும். அவை நல்ல நீர், உவர் நீர் பிரித்து பார்க்கக்கூடியதா இருக்கும். கடல் நீர் எப்படியானது? உப்பு நிறைந்தது. அப்ப நன்னீரும் இருக்கு, உவர் நீரும் இருக்கு. நீர் கிடைக்கும் வழிகள் என்றால் நாங்க மழையை குறிப்பிடலாம். கடலும் வரும், ஆறுகள், கிணறுகள், குழாய்கள். இதுல நல்ல நீரும் இருக்கு, உப்பு நீரும் இருக்கு. அதே மாதிரி அடுத்த பாருங்க, பூக்கள். இப்போ பூக்கள் எப்படியானதா இருக்கும்? வாசனையுடையதா இருக்கும், அழகானதா இருக்கும். இப்போ இங்க அழகானது சரியா நாங்க தொடர்பு படுத்தி இருக்கிறோம். சந்திரன். சந்திரன் குளிர்ச்சியானதா இருக்கும். நாங்க ஒளி தரக்கூடியவையில் இயற்கை அம்சத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். அவற்றில் சூரியன் வெப்பத்தை தரக்கூடியதும், சந்திரன் குளிர்ச்சியை தருவனும் படிச்சிருக்கிறோம். அவை இங்க குளிர்ச்சி சரியானதா இருக்கும். தோட்டத்துக்கு வரும் பிராணிகள்ல வண்டு. அவை தோட்டத்துக்கு வண்டு பொருத்தமானது. மழை. மழை காலங்களில் நாங்கள் குடையை பயன்படுத்துகிறோம். நீர். நீர் கிடைக்கும் வழிகளில் ஒன்று மழை. பூக்கள். பூக்கள் பல வர்ணங்கள்ல அழகானதா இருக்கும். சந்திரன். சந்திரன் குளிர்ச்சியை தரக்கூடிய ஒன்று. சரியா? நாங்கள் இங்கு சரியா தொடர்பு படுத்தி இருக்கிறோம். சரியா? அடுத்தது பார்ப்போம், ஒரு இடைவெளி நிரப்புறது. இதுல விடைகளும் இருக்கு. பாருங்க, நாய், காய்கறிகள், தேன், பாதுகாக்க, கனி, உப்புக்கள். பாருங்க, முதலாவது என்ன இருக்கு? வண்டு பூக்களில் டேஷ் குடிக்கும். பூக்கள்ல என்ன இருக்கும்? பாருங்க, பூக்களை சுற்றி வண்டுகள், பூச்சிகள், வண்ணாத்து பூச்சிகள் ஏன் வருது? அந்த பூக்கள்ல தேன் இருக்கு. அந்த தேனை குடிப்பதற்காகத்தான் வரும். ஆகவே வண்டு பூக்களில் தேன் குடிக்கும். சரி, ரெண்டாவது பாருங்க, வீட்டு தோட்டத்தில் டேஷ் பயிரிடலாம். நாங்க வீட்டு தோட்டத்துல என்ன பயிரிடலாம்? காய்கறிகளை பயிரிடலாம். அதை விட வேறு என்ன பயிரிடலாம்? பூச்செடிகள் பயிரிடலாம். காய்கறிகள் பூச்செடிகள் நடலாம், பல மரங்கள் நடலாம். அதுல காய்கறிகளும் ஒன்று. வீட்டு தோட்டத்தில் கூடுதலாக காய்கறிகள் நடுவது தான் நல்லது. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய அன்றாட தேவைக்கு, உணவு தேவைக்கு பயன்படுத்தலாம். பல வகைகளையும் நாங்கள் பயிரிடலாம். மூன்றாவது என்ன? பழங்கள் டேஷ் நிறைந்தவை ஆகும். பழங்கள் எப்படியானதா இருக்கும்? கனியுப்புக்கள் நிறைந்தது. நிறைய விட்டமின்கள், சத்துக்கள் நிறைந்தது பழங்கள். இயற்கையாக நாங்கள் விட்டமின்களை வரக்கூடிய ஒன்று தான் பழங்கள். பழங்களை நாங்கள் அதிகம் சாப்பிடுவது நல்லது. அதுவும் நாங்கள் எங்களுடைய வீட்டு தோட்டத்திலேயே பயிரிட்டால் நல்ல பழங்கள் கிடைக்கும். டேஷ் வீட்டில் வளர்க்கும் செல்லப்பிராணி ஆகும். நாங்கள் நிறைய மிருகங்கள், பறவைகள் பார்த்துருக்கிறோம். அவையில சிலவற்றை நாங்கள் எங்களுடைய செல்லப்பிராணியாக வீடுகளில் வளர்ப்போம். உங்களுடைய வீடுகளையும் செல்லப்பிராணிகள் இருக்கும். அதில் ஒன்று இங்கே என்ன இருக்கு? நாய். நாய் வீட்டில் வளர்க்கும் செல்லப்பிராணி ஆகும். இதைவிட கிளி, பூனை, ஆடு, மாடு போன்ற மிருகங்களும் வளர்ப்பார்கள். ஐந்தாவது என்ன? எமது சூழலை நாம்
டேஷ் வேணும். எப்படி வச்சிருக்கணும்? சுத்தமாக வச்சிருக்கணும். வேற என்ன செய்யலாம்? பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய சூழல்ல இருக்கிறண்டா என்ன? மரஞ்செடி கொடிகள், எங்களை சுற்றியுள்ள தளபாடங்கள், ஏனைய பொது சொத்துக்கள். பொது சொத்துக்கள்னா என்ன? வீதிகள், மின் விளக்குகள், பொது குழாய்கள், பொது நீர் குழாய்கள் போன்றவற்றை நாங்கள் என்ன செய்யணும்? எப்பவும் பாதுகாப்பானதாக வைத்திருக்க வேண்டும், சுத்தமானதாகவும் வைத்திருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இங்கே நிறைய கேள்விகள், 5 கேள்விகள், அதுக்குரிய சரியான விடைகளையும் எழுதியிருக்கிறோம். சரி, அடுத்தது பார்ப்போம். இங்கே சரியான விடையின் கீழ் கோடிடுவோம். 2 விடைகள் தரப்பட்டிருக்கு. அதில் சரியானதுக்கு தெரிவு செய்து கோடிடுவோம். பாருங்க, புகையிரதம் எப்பாதையில் பயணம் செய்யும்? புகையிரதம்னா உங்களுக்கு தெரியும், ட்ரெயின். நிறைய வாகனங்கள் படிச்சிருக்கிறோம். அது போகும் பாதைகளும் எங்களுக்கு தெரியும். 3 வகையான பாதைகள் இருக்கு. தரைவழி, ஆகாயம், நீர். அதை விட தரை வழியிலையும் சிறப்பானது ஒன்று தண்டவாளம், அந்த இரும்பு பாதைன்னு சொல்லுவோம். அந்த இரும்பு பாதையில் ஒரே ஒரு வாகனம் மட்டும்தான் பயணிக்கும். அதை தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? புகையிரதம். புகையிரதம் பயணிப்பது இரும்பு பாதை, உங்களுக்கு தெரியும். அங்கு அந்த இரும்பு பாதையில் புகையிரதம் மட்டும்தான் பயணம் செய்யலாம். சரி, வீதி சமிக்ஞையில் சிவப்பு நிறம் எதை குறிக்கும்? சிவப்பு நிறம், பச்சை நிறம், மஞ்சள் நிறம். வீதி சமிக்ஞையில் இந்த 3 நிறங்களும் இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய பாடசாலையில் மஞ்சள் கடவை இருக்கும். மஞ்சள் கடவைக்கு முன்னாலும் இருக்கலாம். அதை விட 4 பக்கமும் வீதி இருக்கும்போது அங்கே இந்த வீதி சமிக்ஞையை அவதானிச்சிருப்பீங்க. அப்போ அதில் சிவப்பு நிறம் எதை குறிக்கும்? பாருங்க, நிறுத்துக. நீங்கள் கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சிவப்பு நிறம் நிறுத்துக, பச்சை நிறம் தான் செல்க, மஞ்சள் நிறம் என்னவா இருக்கும்? செல்வதற்கு ஆயத்தமாதல். சரியா? இப்போ இங்க சிவப்பு நிறம் நிறுத்துக. 3வது பாருங்க, பாதையை கடக்க எதை பயன்படுத்த வேண்டும்? வீதி கடவை, வீதி சமிக்ஞை. எதை பயன்படுத்த வேண்டும்? பாதையை கடக்க வீதி கடவை என்ன? மஞ்சள் கோட்டு கடவை. வீதி சமிக்ஞை வாகனங்களில் நாங்கள் பயணம் செய்ய, வாகனங்களில் பாதையை கடக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். நடந்து போகும்போது பாதையை கடக்க வீதி கடவை தான் தேவை. அதைத்தான் நாங்கள் பயன்படுத்துவோம். வீதி கடவை என்றால் மஞ்சள் கோட்டு கடவையாக இருக்கும். 4வது என்ன? புகையிரதங்கள் நிற்கும் இடம். புகையிரதம், பேருந்துகள், ஏனைய வாகனங்கள், ஆகாய விமானங்கள் போன்றதுக்கெல்லாம் ஒவ்வொரு நிலையங்கள் இருக்கு. பாருங்க, புகையிரத நிலையம், பேருந்து நிலையம். அப்ப இங்க எது பொருத்தமானதா இருக்கும்? புகையிரத நிலையம். பேருந்துகள் நிற்கிற இடம் பேருந்து நிலையம். ஆகாய விமானம் எங்க நிற்கும்? அதே மாதிரி கப்பல்கள் ஹாபர்ன்னு சொல்லுவோம், துறைமுகம், விமான நிலையம். இப்படி ஒவ்வொரு நிலையங்களும் இருக்கு. 5வது கட்டணம் இன்றி பயணிக்கும் வாகனம் என்றால் நாங்கள் பணம் செலுத்தாம எதுல பயணிக்கலாம்? விமானம், துவிச்சக்கர வண்டி. துவிச்சக்கர வண்டி என்றால் சைக்கிள். அப்ப இங்க நாங்க எதற்கு பணம் செலுத்த தேவையில்லை? தனி ஒருவருடையது என்றால் துவிச்சக்கர வண்டிக்கு நாங்க பணம் செலுத்தி போக தேவையில்லை. நாங்க விமானம்னு சொன்னால் அங்க நிறைய பேர் பயணிப்போம். விமான டிக்கெட், பற்றுச்சீட்டு பணம் கொடுத்து நாங்கள் பெற வேண்டும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. கட்டணம். கட்டணம் என்றால் பணம். அவை இங்கே பணம் செலுத்த தேவையில்லை துவிச்சக்கர வண்டிக்கு. அதிக பயணம் கட்டணம் செலுத்த வேண்டிய வாகனம் என்ன? ஆகாய விமானம், புகையிரதம். இப்போ இங்கே பாருங்க, இதில் 2க்குமே நாங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இதிலையும் அதிகமாக எதுக்கு நாங்கள் பணம் செலுத்துவோம்? ஆகாய விமானம், ஃப்ளைட், ஆகாய விமானத்துக்கு தான் நாங்கள் நிறைய பணம் செலுத்த வேணும். புகையிரதத்துக்கு கொஞ்சம் பணம், சிறிதளவு பணம் போதுமானது. அதே மாதிரி பேருந்து,
பஸ்ஸுக்கும் நாங்கள் கொஞ்சம் பணம் செலுத்துவோம். கட்டணம் செலுத்துதல். சரி, இப்போ நாங்கள் இதில் வாகனங்களும் அதனுடைய கட்டணங்கள் அது செல்லும் பாதைகளை இந்த பயிற்சியில் பார்த்தோம். இப்போ இன்றைக்கு நாங்கள் சுற்றாடல் பாடத்தில் நிறைய பயிற்சிகள் பார்த்துருக்குறோம். நீங்கள் ஏற்கனவே படித்த ஒவ்வொரு அலகோடையும் தொடர்புடைய பயிற்சிகளை மீட்டு பார்த்துருக்குறோம். இப்போ இதே மாதிரியான இன்னும் பயிற்சிகளை சுற்றாடல் சார்ந்த பயிற்சிகளை தொடர்ந்து நாங்கள் இனி வரும் அடுத்த வகுப்புகளில் செய்து பார்ப்போம். நீங்கள் தொடர்ந்து கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.